Hi friends, Aditya Birla Sun Life Large Cap Fund இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸாக வந்து 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 100 rupees தான். நிஃப்டி 50ல் இருக்கிற கம்பெனிஸ் தான் இதில் இருக்கும். HDFC, ICICI, ரிலையன்ஸ், லார்சன் அண்ட் டியூப்ரோ அந்த மாதிரியான லீடிங் கம்பெனிஸ் தான் இதில் மியூச்சுவல் ஃபண்டில் டைப் ஆகியிருக்காங்க. லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் இடம் கொடுங்க. அப்போ தான் பேலன்ஸாகவும் இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயாகவும் இருக்கும். மினிமம் ஒரு 18 to 20% அந்த மாதிரி ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். உங்களோட 20% ஆஃப் த போர்ட்ஃபோலியோவுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி எடில்வைஸ் மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது லார்ஜ் கேப் ஃபண்டில். HDFC மியூச்சுவல் ஃபண்ட் லார்ஜ் கேப் ஃபண்டில் இருக்குது. இந்த மாதிரியான ஃபண்ட்ஸும் அரௌண்ட் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மினிமம் அமௌண்ட்டுங்கிறத அவங்க சொல்லுவாங்க 100 rupees அந்த மாதிரி. ஆனால் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் நீடுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1000 rupees 2000 rupees மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எவ்ரி இயர் வந்து ஸ்டெப் அப் மெத்தடில் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள்.